தமிழ் சினிமாவில் நீங்க ஈஸியாகவும் குயிக்காகவும் வின் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீமேக் தான் பெஸ்ட் ஐடியா. சாரி ரீமேக்னு சொல்லக்கூடாது, இன்ஸ்பிரேஷன். இப்போ ரீமேக், அது ஓடிடி காலத்துல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஓடிடில பல ஓடிடி இருக்கு. அதுல ஜி5ல வந்து ஒரு கன்னட படம் வருது, அதை தமிழ்ல ஆல்டரேட் பண்ணி நம்ம அப்படியே நெட்ஃபிளிக்ஸ் விற்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கருடன் படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு கன்னட படத்தோட ரீமேக், அது ஜி5ல இருக்கு. அந்த படத்தோட ஸ்டோரியை மெயின் பிளாட்டை எடுத்து அப்படியே வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அந்த படம் வெற்றி படமாகி அதை நெட்ஃபிளிக்ஸ் விற்கும் போது நம்மளால கண்டிப்பா பார்க்கவே முடியாது. அதுதான் சினிமாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய ட்ரிக். அதுக்காக அந்த கதை மொத்த கதையை ரீமேக் பண்ண போறது இல்ல, அந்த கதையோட மெயின் பிளாட் எடுத்து தான் நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்றாங்க. எனக்கு அதை விட ஒரு பயம் என்னன்னா, இப்ப ஹை பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயோட படம் ரெடி ஆயிட்டு இருக்கு வெங்கட் பிரபுவோட சேர்ந்து. அந்த படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படத்தோட ரீமேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஆகுதோ தெரியல. இருந்தாலும் ஈஸியா தமிழ் சினிமாவோட ஜெயிக்கணும்னா ஒரே வழி, ரீமேக் ஆர் காப்பிகேட் ஆர் இன்ஸ்பிரேஷன். இதுக்கு நீங்க எந்த பேர்